வேத வசனங்களுக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எபேசியர் 2 அதிகாரம் 11 வசனம் முதல் 20 வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே வித்தியாசமான மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், வித்தியாசமான குடும்ப பின்னணியத்தில் இருந்தாலும், கிறிஸ்துவின் திருச்சபைக்குள்ளே வரும்போது ஒரே அங்கத்தினராய் இருக்கிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் எபேசியர் 2 அதிகாரம் 21 வசனம் முதல் 3 அதிகாரம் 4 வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே திருச்சபை என்றால் என்ன, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை இன்றைக்கு மகிமையை இழந்து காணப்படுகிறது. ஏன்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா, அல்லது திருச்சபையிலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் காரணமாயிருக்கிறோமா என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அன்பானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே எபேசியர் 2 அதிகாரம் 20 வசனம் வரை சிந்தித்தோம். யூதர்களும் கிரேக்கர்களும் ஒரு காலத்திலே பகைஞராக காணப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த பின்னர் ஒரே குடும்பத்தினராய் இருக்கிறார்கள். அதுபோல இந்நாட்களிலேயும் உலக பிரகாரமாக வித்தியாசமான மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், வித்தியாசமான குடும்ப பின்னணியத்தில் இருந்தாலும், கிறிஸ்துவின் திருச்சபைக்குள்ளே வரும்பொழுது ஒரே குடும்ப அங்கத்தினர்கள் ஆகிறோம். இப்பொழுது எபேசியர் 2 அதிகாரம் 21, 22 வசனங்களை பார்ப்போம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். திருச்சபையின் அஸ்திவாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துதான். அவரே அதற்கு மூலைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறார். திருச்சபையானது பழைய ஏற்பாட்டு தேவாலயத்தை உதாரணமாக கொண்டதாயிருக்கிறது என்றாலும் அதில் ஒரு எதிர்மறையான சத்தியம் அடங்கியிருக்கிறது. எருசலேமிலே அநேக கட்டிடங்கள் இருந்தன என்றாலும் பவுல் வித்தியாசமான கட்டிடங்களை குறித்து சொல்லவில்லை. ஒவ்வொரு தனி விசுவாசிகளும் எப்படி முழு அமைப்புக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கூறுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரும் எப்படி இந்த வெவ்வேறு கற்கள் ஒன்றாக கூட்டி இணைக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய வீடாய் எழும்புகிறது என்று கூறியிருக்கிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனத்திலே அதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் திருச்சபை குறித்து சொல்லும் பொழுது இப்பொழுது அது கட்டப்பட்டு வருகிற ஒரு ஆலயத்திற்கு ஒப்பிடுகிறார். இது நமக்கு மிக ஆர்வம் தரக்கூடிய ஒன்று. ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலனுடைய நாட்களிலே ஏரோது கட்டிய ஆலயம் கட்டி முடிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயே அது 40 ஆண்டுகளாக கட்டப்பட்டு கொண்டு இருந்த நிலைமையில் இருந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே அது இடிக்கப்பட்டது. அப்படி அது இடிக்கப்பட்டாலும் அது பூரணமாக மீண்டும் கட்டி முடிக்கப்படவில்லை. திருச்சபை இன்னமும் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு நாளிலே அது நிறைவடையும். திருச்சபையாகிய ஆலயத்தை குறித்து சொல்லும் பொழுது பவுல் 21 வசனத்திலே கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று கூறியிருக்கிறார். இது இன்னமும் திருச்சபை முழுமை பெறவில்லை என்பதை நமக்கு காட்டுகிறது. இந்த கட்டடமும் வித்தியாசமானதாக இருக்கிறது. மிக சாதாரணமாக ஒரு கல்லின் மேல் மற்றும் ஒரு கல் வைக்கப்படும் நிலைமை அல்ல. இது வளரும் ஒன்றாயிருக்கிறது. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை எடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்து மறுபடியும் பிறக்கச் செய்து அதை தேவனுடைய ஆலயமாக எழுப்புகிறார். சாலமோனின் ஆலயம் கட்டப்பட்ட பொழுது அங்கே எந்த சுத்தியலின் சத்தமும் எந்த ஒளியின் சத்தமும் கேட்கப்படவில்லை. இங்கே பரிசுத்த ஆவியானவரும் மிக அமைதியாக பாவத்திலே மரித்திருந்த விசுவாசிகளை உயிர்ப்பித்து ஜீவனுள்ள தேவாலயமாக அவர்களை மறுபடியும் பிறக்கச் செய்து திருச்சபையை கட்டி வருகிறார். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 13 வசனத்தை பாருங்கள். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். திருச்சபையானது பரிசுத்த ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தினாலே ரட்சிக்கப்பட்ட பாவியான ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுகிறான். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ரோமர் 8 அதிகாரம் 9 வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை தேவனுடைய ஆவியானவர் நிரந்தரமாய் தங்கும் இடமாயிருக்கிறது.
விசுவாசிகள் தேவனை தொழுது கொள்ளும் ஒரு கட்டிடத்திற்குள்ளே கடந்து வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வாசமாயிருக்கிறார். அந்த கருத்திலே தேவன் அங்கே இருக்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் எல்லா விசுவாசிகளும் அந்த கட்டிடத்தை விட்டு கடந்து சென்ற பிறகு தேவனும் கடந்து சென்று விடுகிறார். இன்று எந்த ஒரு கட்டிடத்திற்குள்ளும் அவரை அடக்கி வைக்க முடியாது. இன்று தேவன் விசுவாசிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், கட்டிடங்களுக்குள்ளே அல்ல. கரங்களினாலே செய்யப்பட்ட எந்த ஒரு கட்டிடத்திலேயும் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்பதை ஏற்கனவே சிந்தித்தோம். மனிதன் உருவாக்கிய ஒரு இடத்திற்குள்ளே கடவுள் வாசமாயிருப்பார் என்பது அஞ்ஞானிகளின், தேவனை அறியாதவர்களின் ஒரு கொள்கை. திருச்சபை இந்த உலகத்திலே தேவாலயமாய் இருக்கிறது என்றால் அங்கே தேவனுடைய மகிமை பிரசன்னம் இந்த உலகத்திலே விளங்க வேண்டும். விசுவாசிகள் ஒரு ஆலயத்திலே கூடி வருகிறார்கள் என்றால் இந்த உலகத்திலேயும் அவர்கள் குறிப்பிடத்தக்க ஒரு கூட்டமாய் இருக்க வேண்டும். ஒரு ஆலய ஆராதனை வேளையிலே கடவுளை கண்டுகொள்ள முடியும் என்று உலகம் உணர வேண்டும். எனக்கு பிரியமான சகோதரனை, சகோதரியே, இன்று நம்முடைய திருச்சபைகளிலே, நம்முடைய ஆராதனை வேளைகளிலே அது உண்மையானதாக இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு திருச்சபையின் ஐக்கியத்திலேயும் உலகம் உணரக்கூடும் என்றால் உலகமே திருச்சபையை நோக்கி ஓடி வரும். ஆனால் இன்று விசுவாசிகள் யாராவது கர்த்தரை அறியாத ஒருவரை ஆலயத்திற்கு அழைத்தால் கர்த்தர் நம்முடைய திருச்சபையிலே இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக அவர்கள் வருவார்களா? இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று பல இடங்களுக்கு, கிராமங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக போனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, முதலாவது கடவுளை குறித்து உங்கள் சபை மக்களுக்கு நன்றாக சொல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். இந்த உலகத்திலே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை இன்றைக்கு மகிமையை இழந்து காணப்படுகிறது. ஒரு திருச்சபையிலே விசுவாசிகள் ஒன்று கூடும் பொழுது அது இந்த உலகத்தை அசைக்கிறதாக காணப்பட வேண்டும். தொடர்ந்து எபேசியர் 3ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இங்கே திருச்சபை ஒரு இரகசியமாக சொல்லப்படுகிறது, அதற்கான விளக்கம் கொடுக்கப்படுகிறது. மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் வல்லமைக்காகவும் ஞானத்திற்காகவும் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நிருபத்திலே அடங்கியிருக்கும் வேத சித்தாந்தம் இந்த அதிகாரத்தோடு நிறைவடைகிறது. நாம் படித்தது என்ன? திருச்சபை ஒரு சரீரம், திருச்சபை ஒரு தேவாலயம். இப்பொழுது திருச்சபை ஒரு இரகசியம் என்பதை பார்க்க போகிறோம். திருச்சபை ஒரு இரகசியம் என்பதை குறித்து பல தவறான கொள்கைகளும் நிலவி வருகின்றன. வேத புத்தகத்திலே இரகசியம் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு காலத்திலே வெளிப்படுத்தப்படாமல் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் ஒன்றாய் இருக்கிறது. திருச்சபை பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படவில்லை, அது மெதுவாக புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மொஃபட் என்ற மொழிபெயர்ப்பாளர் தெய்வீக இரகசியம் என்று இதை அழைக்கிறார். மற்றொரு மொழிபெயர்ப்பாளர் இதை சத்தியம் என்று அழைக்கிறார். ஆனால் தெய்வீக இரகசியம் என்பதுதான் மிக பொருத்தமான ஒன்றாய் இருக்கிறது. தெய்வீக இரகசியம் என்று சொல்லும் பொழுது தேவன் அறிந்திருந்த ஒரு காரியத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர் வெளிப்படுத்தாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வெளிப்படுத்துகிறார். திருச்சபை ஒரு இரகசியம் என்று சொல்லும் பொழுது இதை குறித்து 2 எதிர்மறையான கருத்துக்கள் நிலவி வருகிறது. பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக திருச்சபை பழைய ஏற்பாட்டின் வெளிப்பாடு அல்ல என்று கூறியிருக்கிறதை உதாசீனம் செய்கிறவர்கள் இவர்கள். இவர்கள் திருச்சபையை இஸ்ரவேல் மக்களின் தொடர்ச்சி என்று சொல்கிறார்கள். இதை உடன்படிக்கையின் வேத சாஸ்திரம் என்று சொல்லலாம். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் திருச்சபைக்கும் சொந்தமானது என்று கூறுவார்கள். இந்த கருத்தை கொண்ட ஜனங்கள் பயன்படுத்திய ஒரு வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலேயும் தீர்க்க தரிசனங்களிலேயும் சில அதிகாரங்களுக்கு தலைப்பாக திருச்சபைக்கான ஆசீர்வாதங்கள் என்று அச்சிட்டிருக்கிறார்கள். இன்னும் சில அதிகாரங்களிலே இஸ்ரவேலருக்கான சாபங்கள் என்றும் அச்சிட்டிருக்கிறார்கள். அதாவது இங்கே ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், எல்லா ஆசீர்வாதங்களையும் திருச்சபைக்கென்று எடுத்துக்கொண்டு தேவன் கடிந்து கொண்ட சாபமான காரியங்களை இஸ்ரவேலுக்கென்று விட்டு கொடுத்து விட்டார்கள். ஆனால் உண்மையில் அந்த ஆசீர்வாதங்களும் அந்த சாபங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே பொருத்தமானதாக இருக்கிறது. திருச்சபை ஒரு இரகசியம் என்று சொல்லும் பொழுது அதை குறித்து விளக்கம் கொடுக்கும் மற்றொரு கூட்டத்தினர் இந்த இரகசியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று என்று மிக முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். எனவே திருச்சபையின் ஆரம்பம் பெந்தேகோஸ்தே நாள் அல்ல. பவுல் அப்போஸ்தலன் திருச்சபையை நிறுவிய நாட்களே திருச்சபையின் ஆரம்பம் என்று தவறாய் போதிக்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, சபை என்பது பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாத ஒரு இரகசியம் மட்டுமல்ல, அது வெளிப்படுத்தப்பட்ட பொழுது இது பவுல் அப்போஸ்தலனுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றும் அல்ல.
சிலர் பழைய ஏற்பாட்டிலே திருச்சபை இருந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே திருச்சபை இல்லை. பெந்தைக்கோஸ்தே நாளிலே நடைபெற்றதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்றுதான் அவர் விசுவாசிகளின் ஐக்கியத்தை கிறிஸ்துவின் சரீரமாக உருவாக்கினார். இந்த காரியம் திருச்சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் தொடரும். மீட்கப்படும் நாள் வரை நாம் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நேமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. பவுல் தன்னுடைய அண்டைய தின நிலைமையை குறித்து சொல்லும் பொழுது தான் எப்படி சிறையிலே கட்டப்பட்டவனாய் இருக்கிறேன் என்பதை சொல்கிறார். புறஜாதியாருக்கு சுசேஷத்தை பிரசங்கித்ததினாலேயே அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே கடந்து சென்றார். கடந்த அதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பதைப் போல புறஜாதியான மக்கள் இப்பொழுது ஒரு விசேஷித்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே அந்நியர்களாய் இருந்தவர்கள், நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தவர்கள், தேவனற்றவர்களாய் இருந்தவர்கள் கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினரானார்கள். இந்த காரணத்தினாலேயே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கப் போகிறார். அவ்வாறு அவர் ஜெபிக்க துவங்கும் முன் திருச்சபை எப்படி ஒரு ரகசியம் என்பதை குறித்து பேசுகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் கவனிப்போம் என்றால், உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்ததினாலே கட்டுண்டவனாய பவுலாகிய நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறேன் என்கிறார். தனது ஜெபத்தை துவங்கும் முன்னதாக தேவனுடைய திட்டத்தை குறித்தும் தேவன் தன்னை எப்படி அழைத்து புறஜாதிகளுக்குள்ளே அனுப்பினார் என்பதை குறித்தும் பேசுகிறார். மற்ற அப்போஸ்தலர்களோடு ஒப்பிடும் பொழுது பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியமானது வித்தியாசமானதும் விசேஷித்ததுமாய் இருக்கிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் என்று கூறுகிறார். செய்தி ஒரே செய்திதான், ஆனால் கொடுக்கப்பட வேண்டிய ஜனக்கூட்டம் வித்தியாசமானது. பவுல் அப்போஸ்தலன் யூதர் அல்லாத மக்களிடத்திலே சென்று, நீங்கள் தூரமானவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டு விட்டீர்கள் என்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேயும் நாம் பார்ப்பது போல அப்போஸ்தலனாகிய பேதுரு தனது ஜனங்களாகிய யூத மக்களிடத்திலே போய், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று தெளிவாக பிரசங்கித்தார். பிலிப்பி பட்டணத்திலே சிறை அதிகாரியிடத்திலே பவுல் பேசும்பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றுதான் பிரசங்கித்தார். எனவே பவுல் அப்போஸ்தலனும் பேதுருவும் ஒரே செய்தியைத்தான் பிரசங்கித்து வந்தார்கள். ஆனால் 2 வித்தியாசமான கூட்ட மக்களுக்கு அவர்கள் பிரசங்கித்திருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே புதிய ஒரு காரியம் தோன்றுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பரிசேயனாய் இருந்த பொழுது, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே புறஜாதியான மக்களுக்கு அவர் பிரசங்கிக்கும்படியாக அவர் கடந்து செல்லவில்லை. இப்பொழுது புதிய ஒரு பொருளாதாரத்திற்கு கீழே அவர் இருக்கிறார். அவர் இப்பொழுது புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷ ஊழியராய் இருக்கிறார். இவ்வாறு கூறுவதனாலே தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் மாறிவிட்டது என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டபடியினாலே ரட்சிக்கப்படவில்லை. தான் ஒரு பாவி, தேவனுடைய மகிமைக்கு குறைவாக வாழ்கிறேன் என்பதை ஒரு மனிதன் உணரும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தி தனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொண்டான். அந்த பலி இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதாயிருந்தது. இந்த புதிய பொருளாதாரத்தை குறித்து தான் பவுல் பேசப் போகிறார். வாசிக்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். இங்கே இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலேதான் திருச்சபை என்னும் ரகசியத்தை பவுல் அப்போஸ்தலனுக்கு மட்டும் தேவன் வெளிப்படுத்தினார் என்று ஒரு கூட்டத்தினர் தவறாக கூறுகின்றனர். என்றாலும் 5ஆம் வசனத்திலே மிக தெளிவாக எல்லா அப்போஸ்தலர்களும் இதை குறித்து அறிந்திருக்கிறார்கள் என்றும் பவுல் கூறுகிறார். பவுல் அப்போஸ்தலனுக்கு எப்பொழுது இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது? தமஸ்குவின் சாலையிலே இயேசுவை சந்தித்த பொழுது, சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன பொழுதுதான் திருச்சபை கிறிஸ்துவின் சரீரம் என்பதை பவுல் உணர்ந்து கொண்டார். தேவன் புதிய ஒரு காரியத்தை செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் திருச்சபையானது பெந்தைக்கோஸ்தே நாளன்றே
உண்டாக்கப்பட்டு விட்டது. மீண்டும் கூறுகிறேன், திருச்சபை ஒரு ரகசியம் என்று சொல்லும் பொழுது அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்படுத்தப்படாமல் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டபடியினாலே தான் அவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. அந்நாட்களிலே அநேக இரகசியங்கள் அடங்கிய சமயங்கள் இருந்தன. இது கிரேக்க ரோம சமுதாயங்களிலே யாவராலும் அறியப்பட்ட ஒன்றாயிருந்தது. ஆனால் திருச்சபை அதைவிட எப்படி வித்தியாசமானது என்பதை எபேசு மக்களுக்கு அவர் விவரிக்கிறார். பவுல் வாழ்ந்த அந்நாட்களிலே பல இரகசியமான இடங்களிலே பல இரகசிய சடங்குகள் நடைபெற்றன. அவைகள்தான் கிரேக்க சமய வழிபாடுகள். கிரேக்க மக்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சாதாரணமாக சாலையிலே செல்லும் மனிதர்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தெரியாது. எனவே ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்திருந்த இந்த காரியங்கள் இரகசியம் என்று சொல்லப்பட்டது. இதற்கு எதிர்மாறாக பவுல் என்ன சொல்கிறார்? சுசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. அதாவது, நான் இந்த இரகசியத்தை மூடி மறைத்து வைக்கவில்லை. சுசேஷத்தை அறிவிக்க நான் கடனாளியாயிருக்கிறேன். தேவனுடைய இரகசியமாகிய சுசேஷத்தை அறிவிக்கும் ஸ்தானாபதியாய் நான் இருக்கிறேன் என்றும் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நற்செய்தியை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். நற்செய்தியை எந்த ஒரு தனி விடுதியிலும் அறையிலும் நான் மறைத்து வைக்க வேண்டிய அவசியமில்லை. இது நற்செய்தியாய் இருக்கிறபடினாலே கூரைகள் மேலிருந்து எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டு சொல்ல வேண்டிய சத்தியமாயிருக்கிறது. இந்த நிருபத்திலே முன்னதாகவும் பவுல் அப்போஸ்தலன் இரகசியம் என்ற வார்த்தையை கூறினார். கவனிங்கள், எபேசியர் 1:10 தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் 2:14-15 சொல்லும் பொழுதும் அந்த இரகசியம் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இந்த இரகசியம், கிறிஸ்து உயிரோடே எழுப்பப்பட்டார். அவரே புதிய சரீரத்தின் தலையாயிருக்கிறார். இந்த புதிய சரீரம் கிரேக்க மக்களாலும் யூத மக்களாலும் உலகத்திலே வாழ்ந்த எல்லா ஜனங்களாலும் உண்டானது என்பதை விவரிக்கிறார். இந்த சத்தியம் பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படவில்லை. கவனியங்கள், ரோமர் 16:25 பவுல் சொல்லும் பொழுது, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் மீண்டும் கொலோசியர் 1 கூறியிருக்கிறார். கவனியங்கள், கொலோசியர் 1:25 ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாக இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாக தெரியப்படுத்துவதற்கு. திருச்சபை பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்தது என்று யாராவது கூறுவார்கள் என்றால், தேவன் கூறாத ஒரு காரியத்தை அவர்கள் கூற முற்படுகிறார்கள். தேவனே திருச்சபை என்பதை புதிய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இரகசியம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்படுத்தப்படாத ஒன்று புதிய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியை மிகவும் கவனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, திருச்சபை என்றால் என்ன என்பது இப்பொழுது புரிகிறதா? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளின் ஐக்கியம். இது தேவனுடைய அனாதி திட்டம், அவருடைய உன்னதமான தீர்மானம். திருச்சபையை அவரே உண்டாக்கினார். திருச்சபையை அவரே பரிசுத்தமாக்குகிறார். திருச்சபையை ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப் போகிறார். நீங்களும் உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கமாய் இருக்கிறீர்களா என்பதை எண்ணி பாருங்கள். அவருடைய இரகசிய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் திருச்சபையை இந்த உலகத்திலே வைத்திருப்பதின் நோக்கம், தேவனுடைய மகிமை திருச்சபையிலே விளங்கும் பொழுது அநேகர் திருச்சபைக்கு நேராக தேவனை தேடி வருவார்கள் என்பதற்காகத்தான். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமா? அல்லது திருச்சபையிலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் காரணமாய் இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் ஒரு ஆளுகை குழுவின் அங்கத்தினராயிருக்கலாம், அல்லது காலம் காலமாக சந்ததி சந்ததியாக திருச்சபையிலே பல பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கலாம். என்றாலும் இன்று ஒரு அவிசுவாசி உங்களையும் உங்கள் செயலையும் பார்க்கும் பொழுது அவர் ஆலயத்திற்கு வாஞ்சியோடு வருவாரா? அல்லது உங்களை குறித்து செய்தித்தாளிலே வாசிக்கும் பொழுது இவர்களெல்லாம் ஒரு கிறிஸ்தவரா என்று இகழ்வாரா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னிலே நீர் வாசம் பண்ணுவதை உலகம் காணத்தக்கதாக, எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவரோடும் நீர் வாசம் பண்ணுவதை உலகம் காணத்தக்கதாக உமக்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியின், ஒவ்வொரு திருச்சபை ஐக்கியத்தின்
கடமையுமாய் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய மகிமையை உலகம் காணும் ஒரு இடமாக திருச்சபையை நீர் நியமித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ரகசியத்தை பழைய ஏற்பாட்டிலே நீர் வெளிப்படுத்தவில்லை. பரிசுத்தாவின் திருநாளை தொடர்ந்து நீர் வெளிப்படுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் ஆலயமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எங்களிலே மற்றவர்கள் உம்முடைய மகிமையை காணத்தக்கதாக உதவி செய்யும். கிறிஸ்தவர்களின் ஐக்கியம் என்ற அடிப்படையில் எந்த பெயர் பலகைகளின் கீழே திருச்சபைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த திருச்சபை மக்களின் வாழ்க்கை கிறிஸ்துவை உலகத்திற்கு பிரதிபலிக்கிறதா இருக்கத்தக்கதாக கர்த்தர் தாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இன்றைக்கும் திருச்சபையிலே இருக்கும் போட்டி பொறாமைகள், சண்டைகள், சமாதான குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், அட்டூழியங்கள், பண ஆசைகள், சுயநலங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு திருச்சபையை நீர் சுத்தம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? பவுல் தமஸ்குவின் சாலையிலே இயேசுவை சந்தித்த போது இயேசு சவுலை பார்த்து, சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று இயேசு சொன்னபோதுதான் திருச்சபை கிறிஸ்துவின் சரீரம் என்பதை பவுல் உணர்ந்து கொண்டார். பெந்தேகோஸ்தே நாளிலே நடைபெற்றதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்றுதான் அவர் விசுவாசிகளின் ஐக்கியத்தை கிறிஸ்துவின் சரீரமாக உருவாக்கினார். திருச்சபை என்றால் என்ன என்பதை இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளின் ஐக்கியம். தேவனே திருச்சபையை உண்டாக்கினார். திருச்சபையை அவரே பரிசுத்தமாக்குகிறார். திருச்சபையை ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப் போகிறார். நாம் உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கமாயிருக்கிறோமா? அவருடைய இரகசிய வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னை இரட்சிக்கும் படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 1:19.